இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பூசாரி வராரு. என்னங்க ஐயா, உங்க மகன் 2 பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. சடங்கு யாருக்கு எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். பிறப்புலயே உங்க பையனோட ஜாதகத்துல 2 மனைவிக்கான யோகம் இருக்கு. அது போக ஒரு பெரிய தோஷமும் இருக்கு. அந்த தோஷம் கழிஞ்சு உங்க பையன் நல்லா இருக்கணும்னா அவரோட மனைவி சில கடுமையான நேர்த்தி கடனை செய்யணும். அப்படி செஞ்சாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். பூசாரி ஐயா, என்ன நேர்த்தி கடனா இருந்தாலும் நான் செய்யறேன். என் உசுர பணையம் வச்சு கூட நான் அதை செஞ்சு முடிப்பேன். எனக்கு என் மச்சான் நல்லா இருக்கணும். என் கார்த்திக்காக என்ன நேர்த்தி கடனா இருந்தாலும் நானும் செய்ய தயாரா இருக்கேன். இப்படி 2 பேரும் மாறி மாறி சொன்னா எப்படிமா? யாராவது ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஐயா, விஜய் தான் எங்க வீட்டு மருமக. கார்த்தி ஃபர்ஸ்ட் தாலி கட்டின பொண்ணு. அந்த பொண்ணுக்கு செய்யறது தான் முறை. ஆமாங்க ஐயா, விஜிதா எல்லா பரிகாரமும் செய்ய போறா. ஓஹோ, டீமை பாக்குறீங்களாக்கும். வேற யாரெல்லாம் அந்த டீம் பக்கம் இருக்கா? கொஞ்சம் கை தூக்குங்க. கோச்சுக்காதரா. துரோகி, பாத்துக்கிறேன். மச்சான், என்ன பாக்குறீங்க? நீங்க ஏன் பக்கந்தே மச்சான் நிக்கணும்? நான் தானே உங்க பொண்டாட்டி. ஓஹோ, டீம் பெருசாதான் இருக்கு. பிருந்தா, நானும் வீராவும் உன் பக்கம். டோன்ட் வரி. நீங்க எல்லாம் பண்றது எனக்கு துளி கூட பிடிக்கல. ஆனாலும் என் தங்கச்சிக்கு எதிரா நான் நிக்க விரும்பல. அதனால நான் உங்க பக்கம் வரேன். அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த டீம் கலையாம இருந்தாலே போதும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துரும்.